ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். டீ கடை ஸ்டைலில் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சுட சுட டீயோட ஈவினிங் டைமில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, இதை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி, 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 வெங்காயத்தை பொடியே கட் பண்ணி சேர்த்துட்டு, இது ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதில் 1 உருளைக்கிழங்கை நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. ரொம்ப மசிச்சிடாதீங்க உருளைக்கிழங்கு, ஓரளவுக்கு மசிச்சாவே போதும். அப்போ தான் போண்டா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறட்டும். இப்போ உள்ளே வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1/3 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க, கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கும். இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே மசாலா நல்லா ஆறிடுச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் போண்டா வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் எல்லாமே இதே இந்த சைஸில் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். எனக்கு மொத்தம் 8 போண்டா வந்தது. உங்களுக்கு சைஸு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஆப்ஷனல் தான் பேக்கிங் சோடா, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு உருண்டையாக இது மாதிரி மாவில் டிப் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையுமே இது மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டேன் நான். இப்போ ஒரு சைடு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பி போடுங்க, உடனே திருப்பி போட்டுறாதீங்க. இதை மாதிரி ஈவினிங் டைமில் சுட சுட டீயோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் செய்து பாருங்கள். இப்போ நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இந்த சம்மருக்கு குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா இதை மாதிரி சுட சுட போண்டா செய்து கொடுங்க. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகே பாய், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.